கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் வஞ்சிக்கும் அரசுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு உதாரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஒரு யூடியூபர் முக்தார் அகமது அவர்கள் திட்டமிட்டு அவதூறு பேசுகின்றார். பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய அணைக்கட்டுகள் எல்லாம் ஓட்டையாகிவிட்டது, அவருடைய திட்டங்கள் அனைத்தும் பொய்த்து விட்டது, அவருடைய திட்டத்தில் நாடார் சமுதாயத்தவர்கள் வளர்ந்து விட்டார்கள், அவர்கள் கலப்பட தொழில் பண்ணினார்கள், கள்ள மார்க்கெட் வியாபாரம் பண்ணினார்கள் என்று அப்பட்டமாக ஒரு பொய் கூறி காமராஜரின் பொற்கால ஆட்சியை எந்த அளவுக்கு சிதைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சிதைத்தார். இதை எங்கள் சமுதாயம் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சமுதாயமும் தட்டி கேட்டது. ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசு நிர்வாகம் அந்த முக்தாரை கைது செய்ய சொல்லியிருந்தோம், கைது செய்யவில்லை. மாறாக முக்தார் வீட்டுக்கு பாதுகாப்பு, முக்தாருக்கு போலீஸ் பாதுகாப்பு என்ற நிலை ஏற்படும் பொழுது அப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த முக்தாரின் பேச்சுக்கு பின்னால் அரசே இருக்கின்றது, அரசே தூண்டுகின்றது, அரசே தமிழர்கள் மீது தமிழ் தலைவர்கள் மீது பழி கூற துணை நிற்கின்றது என்பதை புரிந்து கொண்டோம். அந்த அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற காரணத்தால் உச்சகட்ட போராட்டமாக காவல் தலைமை இயக்குனர் அலுவலக முற்றுகை போராட்டம் நடத்தினோம். கிட்டத்தட்ட 500-600 பேர் கைதானோம். அதற்கு பிறகும் அவர்கள் எந்த முடிவு எடுக்கவில்லை. அன்று எங்கள் சமுதாயம் முடிவெடுத்தது, இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாடார்கள் வாக்கு கிடையாது என்று அன்றே முடிவெடுத்தோம். அதை இங்கு பேசுவதற்கு தான் இந்த கூட்டம். அதுபோல தென் மாவட்டத்தில் காங்கிரசின் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு மேல ஆகிப்போச்சு. அந்த நெருக்கத்திலேயே முதல்வர் செல்லுக்கும் தலைமை காவல் இயக்குனர் அலுவலகத்துக்கும் நேரில் சென்று மனு கொடுத்தோம். இதுவரை கொலையாளிகளை கண்டுபிடிக்கப்பட்டதை. அவர் ஒரு கிறிஸ்தவ நாடார், திமுக நாங்க கிறிஸ்தவ சிறுபான்மை இனத்திற்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றாங்க. அப்பட்டமான பொய். இறந்தவர் கிறிஸ்தவர், அவருக்கு எந்த விதமான அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற செயலில் ஈடுபடவே இல்லை. நான் என்று சொல்றேன், இந்த பிரஸ் மீட்ல இறந்தவர் காங்கிரஸ்காரர், காங்கிரஸ் மாவட்ட தலைவர், இப்போ காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஏன்? தனது மாவட்ட தலைவரே கொண்டுட்டாங்க, தனது மாவட்ட தலைவரே கொண்டுட்டாங்க. அப்படிங்கிறதுலதான் காங்கிரஸ் இந்திய தலைவர் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. அப்ப என்ன நினைக்கிறோம்? இப்ப நான் சிபிசிஐடி விசாரணை கேட்டேன், அது கொடுத்தாங்க, என்ன என்கொயரி பண்ணாங்க. அப்ப சிபிசிஐடி என்ன சொல்றாங்க? யாருமே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், கிராம மக்கள் என்னிடம் பேசினார்கள், இதுக்கு பின்னால் ஆளும் அரசு இருக்கின்றது, அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னேன். அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் அந்த கொலைக்கும் இந்த அரசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அதனால்தான் ராகுல் காந்தி தமிழகத்துக்கு வரவில்லை. சிறுபான்மை வாக்கும் இந்த படுகொலையினால் திமுகவுக்கு கிடையாது என்று சிறுபான்மை மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த முக்தார் விஷயத்திலேயே, முக்தார் ஒரு இஸ்லாமியர், நாங்க அவர் வீட்டை போய் அடிச்சா என்ன ஆகும்? எங்கிட்ட ஆள் இல்லையா, படை இல்லையா, பலம் இல்லையா? எங்களால முடியும். உடனே இஸ்லாமியருக்கும் நாடார்களுக்கும் மோதல் என்று கூறுவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னா, நாங்குநேரி 2 பேர் கொலை, ஒரு 7-8 பேர் அருவா விட்டு. என்ன மோட்டிவ், என்ன காரணம் யாருக்கும் தெரியாது.
இது இந்த அரசால் திட்டமிட்டு தேர்தல் வாக்கை பெறுவதற்காக தூண்டப்பட்ட கொலை இரட்டை கொலை. அந்த 2 கொலை பண்ணவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க, எங்க தமிழ் சமுதாயத்தின் பெயரை சொல்லிட்டு போறாங்க. அந்த தேவரை நீ பகிப்பியா? தேவர் யாரு? தமிழ் சமுதாயம். வெட்டுப்பட்டவங்க யாரு? தமிழர்கள். ஆக தமிழ் சமுதாயத்திற்குள்ள பிளவை ஏற்படுத்தும் வேலையை திராவிட முன்னேற்ற கழக அரசே செய்கின்றது. அப்பட்டமான உண்மை. நான் யாரு மேலும் தேவர் மேலேயோ எங்க சமுதாய தமிழ் சமுதாயம் பறையர் இனம் மேலேயோ நாடார் இனம் மேலேயோ குறை சொல்லல. இது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டமிட்ட ஜாதி மோதலை தூண்டும் செயல். அதுபோல ஆலங்குளத்தில் நடந்துச்சு. ஒரு பனை தொழிலாளி, அந்த பனை தொழிலாளி பதநீர் இறக்குறானோ கல் இறக்குறானோ நமக்கு வேண்டாம். நீ பதநீர் இறக்குனா அனுமதிச்சுக்க, கல் இறக்குனா அதுக்கு உண்டான என்ன தண்டனை வேணுமோ கொடு. அவனை கூட்டிட்டு வந்து நீ பனையில ஏறு. ஏன் உனக்கு சந்தேகம் இருந்தா நீ ஆள் வச்சு ஏற வேண்டியதானே? அந்த இன்ஸ்பெக்டர் யாரு? துணை ஆய்வாளர். அவர் ஒரு மறவர் இனத்தை சேர்ந்தவர், தமிழ் சமுதாயம். விவசாயி யாரு? பனை தொழிலாளி யாரு? நாடார் இனத்தை சேர்ந்தவர், தமிழ் சமுதாயம். அப்ப திட்டமிட்டு தேர்தலுக்கு முன்னாடி இந்த தமிழ் சமுதாயத்தை மோதவிட வேண்டும் என்பதுதான் இந்த அரசு திட்டம். அரசே திட்டம் போட்டு அரசு இயக்குகின்ற திருவாளர் ஸ்டாலின் அவர்கள் திட்டம் போட்டு இந்த ஜாதி மோதலை உருவாக்குவதுதான் ஆலங்குளம் துப்பாக்கி சூடு. அதான் நான் கேட்கிறேன், நம்ம முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா போதையின் பாதையில் சென்று விடாதீர்கள் அப்படின்னு மனவூர்க கேட்பாரு. மக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா டாஸ்மாக்கு போகாதீங்கன்னு சொல்றாங்களோ அப்படின்ட்டு பார்த்தா இவரு கஞ்சா ஆபியன் வைக்கிறதுக்கு சொல்றாரு. விளம்பரங்க, தமிழ்நாட்டுல கஞ்சா ஆபியன விற்பனைக்கு திறந்து விட்டோம், நீங்களாம் வாங்கிடுங்க விளம்பரம். ஆக ஒரு முதல்வர் கஞ்சாவுக்கு விளம்பரம் செய்கின்ற அவல நிலை. இன்னைக்கு 2 வயசு பிள்ளை பெண் பிள்ளை கற்பழிக்கப்படுகின்றான், 70 வயசு பாட்டி கற்பழிக்கப்படுகின்றான். கல்லூரி மாணவிகள், வேலைக்கு செல்லும் பெண்கள் வீடு திரும்புவார்களா இல்லையாண்டே தெரியவில்லை. காரணம் நம்ம முதல்வர்கள் விளம்பரம். போதையின் பாதையில் செல்லாதீர்கள் காட்டுறாரு. எல்லாத்துக்கும் கஞ்சாபெல்லாம் வந்துருச்சு, வாங்கி சாப்பிடுங்க. இந்த வியாபாரத்தை பண்றது யாருங்க? பக்கா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள். இதை தடுக்கவே மாட்டாங்க. அவங்க கால துப்பாக்கி சுட மாட்டாங்க காவல்துறை அதிகாரிகள். அந்த அப்பாவி அடுத்த வேளை சோத்துக்கே பணம் ஏறினா தான் உண்டு, அவங்க காலில் போய் சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அநீதி. இந்த அநீதி தடுக்கப்பட வேண்டும். அதாவது நாடார் சமுதாயத்திற்கு மட்டும் நடந்த அநீதி இல்ல, தமிழ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அநீதி நடக்குது. தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு இடம் இல்லை. எங்க தமிழ்நாடு முழுக்க இருக்க பல்லர் பறையர் இவங்க எல்லாம் யாரும் அரசு உத்தியோகத்துல இல்லைங்க. அப்ப 19% இடஒதுக்கீடு யார் இருக்கா? ஸ்டாலின் திமுகவால உருவாக்கப்பட்ட ஜாதிகள். தமிழ் ஜாதிய ரோடு பள்ளி பொது இடங்கள்லாம் அடிச்சாங்க. அது ஜாதி அடிக்கலைங்க, தமிழ் அடிக்கிற வேலை. தமிழ் ஜாதி, அதான் இந்தி அடிச்சா எது அடிக்கிறாங்க? இந்தி எழுத்தை தான் அடிக்கிறாங்க. ஜாதி அடிக்கிறா எது அடிக்கிறாங்க? ஜாதி எழுத்தை தான் அடிக்கிறார். தமிழ் தானே அடிக்கிற. இந்திய அடிக்கிறாரு நாங்க ஒத்துக்கிட்டோம்ல. இப்ப ஜாதி அடிக்கும் போது தமிழ் தானே அடிச்ச. நிச்சயமா தமிழை அளித்தார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதற்கு பின்னாடி தமிழ் ஜாதி எல்லாம் அடிச்சுட்டாங்க. பாருங்க, எக்மூர்ல நாயர் பாலச்சாலை இருக்கு. நாயர் பாலம் நீங்க எல்லாம் கடந்து வந்திருக்கு எக்மூர்ல. இப்ப கோவையில ஜிடி நாயுடு ஐயா இப்ப ஒருத்தர் வெளியே நின்றாரு, கேட்டேன். இதுக்கு அடுத்தபடியே பிரஸ் மீட். நீங்களும் நானும் என்ன ஜாதினே தெரியாது. இல்ல இருக்கிற எதிரில எனக்கு எதிரில் 50 பேர் இருப்பீங்க. நீங்களும் நானும் தமிழர்கள் தான், என்னன்னே தெரியாது. நான் வெங்கையா நாயுடுன்னு சொல்லும் பொழுது
நான் சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லும் பொழுது, நான் ரேவந்த் ரெட்டின்னு சொல்லும் பொழுது, ஆகா தமிழ் சமுதாயம். ஆக முதல்ல ஜாதியே கொலை பண்ணாங்க, தமிழனை சேர்த்து கொலை பண்ணிட்டாங்க. இது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செஞ்சது. கேளுங்க, இப்போ திமுக ஆட்சியில யாருமே எதிர்பார்க்கல. 2021 ஐயா முதல்வர்கள் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னாங்க. அப்பதான் நாங்க தமிழர்கள் எல்லாம் வெளிப்படைகிறோம். குஜராத் மாடல் அரசு, மராட்டியத்துல மராட்டி மாடல் அரசு. அப்ப தமிழ்நாட்டுல என்னங்க மாடல் அரசு இருக்கணும்? தமிழ் மாடல் அரசு இருக்கணும், இல்லைன்னா தமிழ்நாடு மாடல் அரசா இருக்கலாம். ஆக இவர்கள் திட்டமிட்டு தமிழர்களை சாதி வாரியா அழித்தது போக தமிழ்நாட்டையும் அழிக்கிறதுக்கு திட்டமிட்டுள்ளார்கள். அடுத்த கட்டமா, அதாவது பெரியார்னா நமக்கு மேல உள்ள பெரியவர், அண்ணாதுரை அவர்கள் பெரியவர்கள், நம்ம எல்லாம் அவங்களை மதிக்கிறோம். அவர் எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாருன்னு கேட்கல. நம்ம தமிழ்நாட்டு மண்ணை பெரியார் மண்ணுன்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம எல்லாம் விதிக்கிறோம். திராவிட மண்ணுன்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம எல்லாம் விதிக்கிறோம். ஆக தமிழ்நாட்டு மண்ணு தான். தமிழ்நாடு நாளைக்கு திராவிட நாடு ஆக போகின்றது. யாரும் கேட்க மாட்டோம். திராவிட மாடலுக்கு யாரா கேட்டீங்களா? கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் கூட்டு போய் நம்ம வீட்டுல கஞ்சா எடுத்து நம்மளெல்லாம் ஒரு 2 பேரை ஓரம் கட்டும்போது எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா போயிருவோம். பொய் கேஸ் போட்டு நம்மளாம் உள்ள தெளிவாங்க. ஆக அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. அந்த கவிவேந்தர் ஒருத்தர் சொல்லுவாரு, அரசு கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும் பாரு. கோழி முட்டை என்னைக்கு அம்மிக்கெல்லாம் உடைக்குமா? அந்த கோழி முட்டைக்கு அரசு பதவி, அரசு நிர்வாகம் வரும்போது அம்மிக்கெல்லாம் நம்ம தமிழ் சமுதாயத்தை உடைச்சு போச்சு. ஆக நிர்வாகம் தமிழர்கிட்ட இருக்க வேண்டும். தமிழர்கள் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அனுபவிக்க வேண்டும். தமிழ் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதுக்காக வேற மற்ற ஸ்டேட் மக்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கிறாங்க. எல்லாரும் நட்பர்களா இருக்காங்க. வந்தாரை வாழ வைக்கும் தான் தமிழ்நாடு தான். நம்ம நிர்வாகத்திலே வச்சு பார்த்தோம். ஆக உண்ட வீட்டிலே கிண்டி தூக்கிட்டாங்க. தமிழ்நாட்டை திராவிட நாடு ஆக்க போறாங்க. இதை முறியடிக்க வேண்டும். தமிழ் சமுதாயத்துக்கு மட்டுமில்ல, நாடா சமுதாயத்துக்கு மட்டுமில்ல, எல்லா இனத்திற்கும் இவர்களால் மிக மிக பெரிய அளவில் இடைஞ்சல் கொடுத்து வருகின்றார்கள். இதனால் இந்த முறை நாங்கள் புரட்சி தமிழர்னா அவர் ஒரு கவுண்டர், எங்க தமிழ் இனம். அது மாதிரி சீமான் அவர் ஒரு நாடாரு, விஜய் அவர் ஒரு பிள்ளை. தமிழ் சமுதாயம் நிர்வாகத்துக்கு வர வேண்டும். அதுலயும் குறிப்பா அனுபவம் இருக்குது. அதாவது நிறைய வேலைகள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் செய்யணும். எடப்பாடியார் மட்டும் வந்தாதான் இந்த விஷயத்தை செய்ய முடியும். அதாவது பிஜேபி எல்லாரும் கரிச்சு கூட்டுறாங்க, ஏன்னு தெரியல. பிஜேபி நுழைந்து விடும் என்கிறார்கள். என்ன பொறுத்தவரையில, எங்களுடைய சகாக்கள் பொறுத்தவரையில உலகத்திலேயே முதல் மொழி தமிழ் மொழி அப்படின்னு எங்க முன்னோர்களை யாருமே சொல்லி தந்தாங்க. அந்த மோடி அவர்கள் சென்ற இடமெல்லாம் தமிழை பாராட்டினார்கள். அவரு பெருசா, சென்ற இடமெல்லாம் தமிழை அழிக்கும் திராவிடம் பெருசா. இன்னொன்னு கேளுங்க, அந்த கீழடியில ஆராய்ச்சி பண்ணாங்க. அது யாருடைய நாகரிகம்? தமிழர் நாகரிகம். ஆனால் இவர்கள் திராவிட நாகரிகம் என்று எழுதினார்கள். யாராவது கேட்டமா? மோடிக்கு உனக்கு எங்கேயா இருக்கு? உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழின்னு சொன்னாரு. அந்த தமிழ் மொழியை இங்க அழிக்கிறதுக்கு திமுக வேலை செய்யுது. ஆக திமுக தமிழர்களை இனி நம்ப மாட்டோம். தமிழர்களை அழிக்கும் வேலை செய்கின்றார்கள். சாதியை அழிக்கின்றார்கள், மதத்தை அழிக்கின்றார்கள். அதாவது கிறிஸ்தவனும் இஸ்லாமியரும் எங்க தமிழினம் தான். நாங்கள் இந்துக்களா இருந்தாலும் எங்கள் பின்னாடியும் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் எங்களிருந்து பிரிந்து சென்றவர்கள் தான். நாங்கள்லாம் சகோதரர்கள், தமிழ் இனம். அதை பிரிச்சு வேட்டையாடினாங்க. இப்ப எங்க வீட்டு பக்கத்தை விட ஒரு முஸ்லீம் வீடு தான். அவர் வீட்டுல என்ன செஞ்சாலும் எங்கிட்ட கொண்டு நான் கொடுப்போம். அவ்வளவு இணக்கமா இருக்கும். ஆனால் பிரித்தாள சூழ்ச்சியை இந்த திமுக செய்கின்றது.
ஏன் இப்படி செய்யறதுன்னு பார்த்தா அவர்களுக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது இப்போது தெரிய வருகின்றது. அவர்கள் தெலுங்கு தேசத்திலிருந்து ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள். நம்மளாம் அவங்க எல்லாத்தையும் அரவணைச்சு தான் போறோம். ஆனால் எங்களை சீண்டும் வரைதான், தமிழர்களை சீண்டும் வரைதான் தமிழர்கள் அமைதியாக இருப்பார்கள். பெருந்தலைவர் காமராஜரே சீண்டி பார்த்துட்டீங்க, முத்துராமலிங்க தேவரே சீண்டி பார்த்துட்டீங்க, வெட்டமலை சீனிவாசனே தேடி பார்த்தாச்சு. நாங்க விட மாட்டோம். தமிழினம் அடுத்த தமிழர் ஆட்சி தான். புரட்சி தமிழருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க எங்க சமுதாயம் தீர்மானித்து விட்டது என்பதுக்கு தான் இந்த பிரஸ் மீட். இந்த கல்லை மத்திய அரசு உணவுப் பொருளை அறிவிச்சிருக்கு. அதனால அடுத்து வருகின்ற புரட்சி தலைவர் ஆட்சி, புரட்சி தமிழர் ஆட்சி, தமிழகத்தில் பனை தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப படிச்சு வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாம் நாடார்களுக்கு கவர்மெண்ட் வேலையும் கிடையாது. அதாவது 75% மேல வாங்குறவங்க தான் வெளிநாட்டுக்கு போறாங்க. மத்தவங்க எல்லாம் பனைமரத்துல தான் ஏறுறாங்க. ஆக பனை தொழிலை அரசு தொழிலாக அறிவிக்க வேண்டும். பனை பொருட்களை அரசு உற்பத்தி பொருளாக அறிவிக்க வேண்டும். கல் இறக்குவதற்கு அடுத்து வரும் எடப்பாடியார் ஆட்சியில் அனுமதி தர வேண்டும். எங்களுக்கு 2021 இருந்த மின் கட்டணம் அப்படியே இருக்கணும். அந்த உயர்வெல்லாம் ரத்து பண்ண வேண்டும். சொத்து வரி, பத்திரப்பதிவு வரி அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும். இதுதான் தமிழர்ல தமிழர் வாழணுங்க. அதுக்கு தாங்க இந்த கூட்டம். தமிழர்களாகிய நாம் தமிழ் இனத்தை தமிழகத்தில் முதல்வராக்குவோம். அது நான் சொன்ன 3 பேர்ல யாரா இருந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் இரட்டை இலைக்கு வாக்களித்த எடப்பாடியார் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். பிஜேபி உலக அளவில் இந்தியாவை முன்னிறுத்தி உள்ளது. இது மறைக்கப்படுகின்றது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்க சொத்து மதிப்பு கோடி கூட வரலன்னு நினைக்கிறேன். ஆக எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு அமைந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் ஆணையம் இணைந்து அவருடைய சொத்து மதிப்பு வெளிநாட்டுல எல்லாம் 50 லட்சம் கோடிங்கிறாங்க. 50 லட்சம் கோடி இருக்கு. இதெல்லாம் தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர் உண்மையிலே ஏழையா இருந்து போட்டு பராரியா இருந்து போட்டு கவலை இல்லை. அவருடைய சொத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அதை தமிழக மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது உலகத்துல எந்த முறையில இருந்தாலும் அது இல்லை இல்லதான். ஆக அந்த சொத்து தமிழக மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றேன். இருக்குது. ஆனா இப்பதான் அதை உணவுப் பொருளா சேர்த்திருக்காங்க. கல்லு உணவுப் பொருளா இந்திய அரசு இப்பதான் சேர்த்திருக்கு. அப்ப சேர்க்கல. மத்திய அரசு இப்பதான் சொல்லி இருக்கிறாங்க. எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கு. கல்லை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஏங்க நம்ம 10 வயசு இருக்கும்போது ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டோம். இப்ப 50 வயசு ஆகும் போது எல்லாம் செய்வோம். அதனால அந்த வயசு ஏற அனுபவம் ஏற நமக்கு அந்த உரிமைகள் வேணும்னு கேட்கும். இடஒதுக்கீடு பத்தி எனக்கு தெரியாது. இப்ப தமிழர்களுக்கான இடஒதுக்கீடு சுத்தமா மறுக்கப்பட்டு போச்சு. 80% இருக்கின்ற தமிழர்களுக்கு 30% கூட இடஒதுக்கீடு இடம் கிடையாது. ஏங்க நாங்க தானே ஸ்பாட்ல போய் நின்றோம். திமுக சட்டமன்றத்துல தீர்ப்பு கொடுத்தீங்களா? சிபிஐ விசாரணை அதாங்க. அதாவது திமுக ஆட்சி திருப்பரங்குன்றத்துல நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்கல. அப்ப இப்போ நீதிமன்ற தீர்ப்பை எதுக்கு மதிக்கணும்? அப்போ நீதிமன்றம் மதிக்கணும்லாங்க. அங்கெல்லாம் மதிக்கிறோம். திருப்பரங்குன்றத்துல ஒரு ஆளுகின்ற அரசே நீதிமன்ற தீர்ப்பு மதிக்கல. இது எந்த நாட்டில் நடக்குது? ஆனா அதே கலைஞர் அவர்களுக்கு தீர்ப்பு நீதிமன்றம் தான் கொடுக்குது. தலையில வச்சு கொண்டாடினாங்க. அப்ப அந்த நீதிபதி வேற, இந்த நீதிபதி வேறையா? நீதி எல்லாம் ஒண்ணுதானாங்க. ஆக நீதியே கேவலப்படுத்துறது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய எண்ணம் தம்பி. நீங்க எடப்பாடி காமராஜருக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி, ஆனா ஸ்டாலின் சொன்னாரு காமராஜரோட பிள்ளையா இருந்து கலைஞர் எல்லாத்தையும் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி. அதாவது பெருந்தலைவர் காமராஜரை முன்பெல்லாம் எருமாட்டு தோலை தான் அனுப்புவாங்க வெளிநாட்டுக்கு.
முதல் முறையா எருவ மாட்டையே அனுப்புறாங்கன்னு யாரு சொன்னாரு? வெளிநாட்டுக்கு ரஷ்யா சொன்னவர் கருணாநிதி அவர்கள். அவருடைய முரசொலியில காமராஜர் அவர்களை சித்தரிச்சு போட்ட இதெல்லாம், அதாவது அரசியலுக்காக ஓட்டுக்காக எது வேணாலும் பேசலாம். அவர் சிஎம் நிலையில இருக்கும்போது அவர் எங்க போய் நின்னாலும் அது வந்து நிற்கும். அதனால அதுக்கு தெரிஞ்சு சொல்லிக்கலாம். ஆனா இயல்பான நிலை என்ன? இயல்பான மனசு அவர் காமராஜரை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்டாலின் அவர்களும் ஏற்றுக்கொள்ளல. கல்யாணத்துக்கு வந்தாரு போனாரு அப்படின்னு சொன்னா இந்த முக்தார ஒரு காரணம், முக்தார உன்னால இது பண்ண தெரியல, ஒரு கண்டிப்பு அறிக்கை கொடுத்துக்கலாம்ல பிறந்துக்கிட்டு. அதெல்லாம் நடிப்புங்க. தமிழகத்தில் மக்களை ஏமாத்துறது சினிமா நடிப்பு மட்டும் இல்ல, அந்த அரசியல் நடிப்பு இருக்குது, மிகப்பெரிய நடிப்பு. முக்தாரை தூண்டி விட்டதும் திமுக குற்றச்சாட்டு வைக்கிறேன். முக்தாரை தூண்டி விட்டதே திமுக தான் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா போலீஸ் காவல் கொடுத்தது அவங்கதான். முக்தாருக்கு காவலுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அவங்கதான். நல்லா தூண்டி விட்டது அவங்கதான். நாங்க தலைமைச் செயலக கதவை தட்டுறோம், தலைமை இயக்குனர் கதவை தட்டுறோம், காவல் இயக்குனர் கதவை தட்டுறோம். ஏதாவது ஒரு எங்க கையில இல்லைன்றாங்க. கட்சியை சொன்னா காவல்துறை உயர் அதிகாரிகள்னா பெருந்தலைவர் காமராஜரை அவமானப்படுத்த நாங்கள விரும்பலை. காவல்துறை உயர் அதிகாரிகள் சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியுது அதிகாரம் ஆவணம் உடனே முக்தாரை தூக்கி ஜெயில போட்டுருப்பாங்க. அந்த அதிகாரிகள்லாம் அதிகாரிகளை தடுக்கிறது யாரு? அரசு தான். அரசே செய்துங்க. அந்த நம்ம கரைச்சித்துப்புதூர்ல அந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர், அந்த அம்மா பார்க்க போனேன். நான் 2 முறை அந்த வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா பேசுவதற்கு பயப்படுறாங்க, அவ்வளவு மிரட்டு. அதை என்ன சொன்னாங்க தெரியுமா? அவரே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. யார்கிட்ட சொன்னது யாரு? அந்த டிஜிபி அவர்கள். அவரே தன்னைத்தாய் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சொன்னாங்க. ஐயா அது எப்படியா? ஒரு பெரிய பாறாங்கல்ல கட்டி வச்சிருக்கிறாங்க, இரும்பு கயிறு கட்டி வச்சிருக்காங்க, பெட்ரோல் ஊத்துறாங்க, இதெல்லாம் எவிடன்ஸ் இருக்கு. ஆக அதுல அதை திசை திருப்பதற்கு அரசு முயற்சி பண்ண, அந்த கொலைய அரசு கூட்டணி ஆட்கள்லாம் செய்தார்கள். ஆமா, அது நிச்சயமாக பழி தீர்க்கப்படும், பழி வாங்கப்படும். திமுக மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீர்கள். நாடார் சமுதாயத்திற்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க. ஆனா நாடார் சமுதாயத்தை சேர்ந்த சில அமைப்புகளை திமுக சப்போர்ட் பண்றாங்களா? அது எப்படி நீங்க பாருங்க? அது மட்டும் இல்லாம அதிக வேட்பாளர்கள் ஒரு சமூகத்தை கொடுத்தது அவங்க தான். எங்களை பொறுத்தவரையில திமுகவில் 10 நாடார்கள் கொடுத்துருக்காங்க, அதிமுகவில் 5 பேர் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறத நாங்க என்னைக்கும் வந்து அந்த எண்ணிக்கை கணக்கை விளம்பர. பெருந்தலைவர் காமராஜருக்கும் நாடார் சமுதாயத்திற்கும் ஒரு பழி வரும்பொழுது இந்த நாடார்கள் ஒரு குரல் கூட கொடுக்கவில்லை என்றால் அது 10,000 தானே 100,000 தானே சீரோ. அவங்க எல்லாம் சீரோக்கள். ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல. அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கேள்வி கேட்டாப்ல. அந்த திலகம்மா அக்கா எங்களோட போராட்டத்தில் நின்னாங்க. அவங்கள ஜெயிக்க வைப்போமா? சமுதாயத்திற்கு குரல் கொடுக்காதவர்கள் ஒரு சமுதாயத்தை ஆளுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அவங்க எல்லாம் கட்சிக்காரங்க, சமுதாயத்தோடு கிடையாது.